சமூகத்துல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த, அதாவது கிட்னி திருட்டு விஷயத்த பத்தி பேசுற மயிலாட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நார்த் இந்தியாவில நம்ம ஊருக்கு கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. தற்கூலி எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார், எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம் நடிப்புல ராஜமுருகன் இயக்கத்துல ஷான் ரால்டன் இசையில வெளியாகி இருக்கிற படம் தான் மயிலாட். இந்த படத்துல சசிகுமாரும் சைத்ராவும் உயிரோட இருக்கும்போதே இறந்துட்டதா அறிவிச்சிடுறாங்க. அதை ஏன் அப்படி அறிவிக்கிறாங்க, இதனால அவங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த மயிலாட் படத்தோட கதை. நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்ஐ சூர்யா படம் மாதிரி இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் தான் அவ்வளோ கரெக்டாக ரொம்ப சூப்பராக காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லணும். முக்கியமாக சைத்ரா, அவங்க என்னதான் வேறு ஸ்டேட் பொண்ணாக இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக ஃபிட்டுன்னு ஆயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஷான் ரால்டனோட இசை ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. விஷுவல்ஸ்லாமுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ராஜமுருகன் இஸ் பேக், அதுவும் இந்த பொலிட்டிக்கல் சட்டையரில் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலாட் படம் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே புரியுற விதத்துல ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். முத்துச்சிப்பி, நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகுமப்பா. பட் இங்க பிரச்சனையே வேற. இந்த படத்துல டிராபேக்னு எனக்கு எதுவும் பெருசா தெரியல. அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை ரொம்ப கரெக்டாவே சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த கேட்டகரி தான் அப்படின்னு இல்லாம கண்டிப்பா எல்லாருமே இதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.